أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم لأبيه وقومه إنني براء مما تعبدون إلا الذي فطرني فإنه سيهدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இதுவரை 2 ருக்கூகளை, அதாவது 25 வசனங்களை பார்த்து முடித்திருக்கின்றோம். இதில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணியை குறைஷி மக்களிடத்தில் கொண்டு வந்த நேரத்தில் அந்த மக்கள் தங்களுடைய பிடிவாதத்தில் எதையெல்லாம் பேசினார்களோ அதற்கு பதிலடியாக அல்லாஹு தஆலா இறக்கிய வசனங்களைத்தான் இந்த 25 வசனத்தில் சொல்லி முடித்திருந்தான். இப்போது மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒட்டுமொத்த மக்களும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த மார்க்கத்தின் மீது இருந்தார்களோ அதை மட்டும் மறுத்து விடுகின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தியும் அதற்கு பின்னால் வந்த வழித்தோன்றர்கள் தங்களுக்கு தேவையான மார்க்கத்தை வளைத்து கொண்டதை பற்றியும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பொருளாதாரத்தின் மீது மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் 10 வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அதனுடைய தர்ஜுமாவை முதலில் நாம் காண வேண்டும். வஇத் கால இப்ராஹீமு லிஅபீஹி வகௌமிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலும் தன்னுடைய சமூக மக்களிடத்திலும் சொல்லியதை நினைத்து பாருங்கள். நபியே, இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன், நிச்சயமாக நான் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலை தெய்வங்கள், இணை தெய்வங்களை விட்டு நான் நீங்கியவனாவேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் நீங்கள் இன்னைக்கு அல்லாஹுக்கு இணை தெய்வம் என்றும் துணை தெய்வம் என்றும் அவனால் படைக்கப்பட்ட வானவர்களையே பெண் பிள்ளைகளாக மாற்றி அவர்களை வானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுக்கு குழந்தைகளாக மாற்றி வைத்து வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. மாற்றமாக தங்களுடைய சமூக மக்களிடத்திலும் தன்னுடைய தந்தையிடத்திலும் அவர்கள் கூறினார்கள், இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலை தெய்வங்களை, இணை தெய்வங்களை, துணைகளை ஒருபோதும் நான் வணங்க மாட்டேன், அதை விட்டு நான் நீங்கியவனாக இருக்கின்றேன். இல்லல்லதி ஃபதரனி, எவன் என்னை படைத்தானோ அவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன். என்னை படைத்தவன்தான் எனது வணக்கத்திற்குரியவன். ஃபஇன்னஹு சயஹ்தீன், நிச்சயமாக அவன் எனக்கு நேர்வழி காண்பிப்பான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆசையையும் அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஏனென்றால் பின்னால் வந்த நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுகிறீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக பாடுபட்டார்கள் என்பதை மறந்துவிட்டீர்கள். வஜஅலஹா கலிமத்தம் பாக்கியத்தன் ஃபீ அகிபிஹி லஅல்லஹும் யர்ஜிஊன், இந்த வார்த்தை அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற இந்த வார்த்தை, படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர வணங்குதலுக்கு வேறு யாரும் உரியவர்கள் இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்த இந்த நிலை, இந்த வார்த்தை கடைசி வரை இருக்கட்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். வஜஅலஹா கலிமத்தம் பாக்கியத்தன் ஃபீ அகிபிஹி, இந்த நிலை, இந்த தடுமாற்றம் இல்லாமல் இதே நிலை, இதே வார்த்தை கடைசி வரை, முடிவு வரை இருக்க வேண்டும் என்னுடைய சந்ததிகளிலும் என்று அவர் ஆசைப்பட்டார். லஅல்லஹும் யர்ஜிஊன், நிச்சயமாக அவர்கள் சரியான ஒரு மார்க்கத்தின் பக்கம் திரும்பி வந்து விடுவார்கள் பாவங்களை விட்டு என்று அவர் எண்ணினார். பல் மத்தஅது ஹாஉலாஇ வ ஆபாஅஹும் ஹத்தா ஜாஅஹுமுல் ஹக்கு வ ரசூலும் முபீன், ஆனாலும் நாம், இப்போ அல்லாஹ் சொல்றான், ஆனாலும் நாம் ஒவ்வொரு சமூகமாக வரும்போது அவர்களுடைய ரசூல், அவர்களுடைய நபி அவர்களிடத்தில் வரும் வரைக்கும் சில காலம் உலகத்தினுடைய சுகபோகத்தில் மக்களை நாம் வாழ வைத்தோம். அப்படியே விட்டுற முடியாது. அப்போ ஒவ்வொரு மக்களையும் அவரவர்களுடைய காலம் வரைக்கும் ஒரு தூதரை, ஒரு நபியை அனுப்பும் வரைக்கும் அவரவர்களுடைய சுகபோகத்தில் நாம் வாழ வைத்தோம்.
பின்பு அவர்களிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கை கொண்ட ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்தோம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு தூதரை அனுப்பி வைத்தோம். இப்போது அல்லாஹு தாலா பேசக்கூடிய நேரடி விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே பகுதியில் அதே கொள்கையைச் சேர்ந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களிடத்தில் நாம் அனுப்பி இருக்கின்றோம். வலம்மா ஜாஅஹுமுல் ஹக்கு, சத்தியத்தை கொண்டு அவர்களிடத்தில் நாம் ஒரு தூதரை ஒரு வேதத்தை கொடுத்து அனுப்பும் போது காலு ஹாதா சிஹ்ரு வ இன்னா பிஹி காஃபிரூன், இது தெளிவான சூனியம் என்றும் நிச்சயமாக இதை விட்டு நாங்கள் புறக்கணிக்கின்றோம் இவர்களை என்றும் அவர்கள் கூறிவிட்டார்கள். தூதர் கொண்டு வந்திருப்பது சூனியம், நாங்கள் இந்த தூதரை இந்த சத்தியம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய வேதத்தை எல்லாம் வ இன்னா பிஹி காஃபிரூன், இதை நிராகரிப்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். வகாலு, மேலும் அவர்கள் சொன்னார்கள், லௌலா நுஸ்ஸில ஹாதல் குர்ஆனு அலா ரஜுலின் மினல் கர்யத்தைனி அதீம், இந்த இரண்டு ஊர்களுக்கு இடையில் மகத்தான மிகப்பெரிய வேறு எந்த நபருக்காவது இந்த குர்ஆன் இறங்கி இருக்க வேண்டுமே. இவர்கள் சொல்லக்கூடிய இரண்டு ஊர் என்பது மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஊர். இரண்டு ஊர் என்பது அந்த ஏரியாவை சுற்றி தான் இந்த ப்ராப்ளம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா செய்யக்கூடிய நேரத்தில் மக்காவையும் தாயிஃப் இந்த இரண்டு நகரங்களுக்கு இடையில் எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ குல தலைவர்கள், எத்தனையோ மிகப்பெரிய நபர்கள் இருக்கிறார்கள். அவங்களையெல்லாம் அல்லாஹு தஆலா நபியா ஆக்கிறத விட்டுட்டு போயும் உங்களையா கொண்டுட்டு வந்தான். நீங்க ஒரு யத்தீம், நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறீங்க, உங்களை போய் அல்லாஹு தஆலா நபியாவை ஆக்கிட்டான். இந்த இரண்டு ஊர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மிகப்பெரிய நபருக்கு இந்த குர்ஆன் இறங்கி இருக்க வேண்டுமே. அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புறான். இப்போ இவர்கள்தான் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பங்கு வைத்தார்களா? யாருக்கு அல்லாஹுடைய அருள் இருக்கிறதோ அவரை அல்லாஹு தஆலா நபியா ஆக்கி அனுப்புறான். உங்களுக்கு என்ன தெரியும் யாருக்கு ரஹ்மத் இருக்குது யாருக்கு ரஹ்மத் இல்லை என்பதை? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மை யுரிதில்லாஹ பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்தினுடைய தெளிவை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். அது அவன் நாடுற விஷயம். இப்போ நபியாக யாரை அல்லாஹு தஆலா தேர்வு செய்கின்றானோ அவர் ரஹ்மத் செய்யப்பட்டிருக்கிறார் அவனால். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் பாருங்கள், கேளுங்கள், பேசுங்கள், உங்களுடைய ரப்புடைய ரஹ்மத்தை பங்கிடக்கூடிய விஷயத்தில் இவர்கள் இருந்தார்களா? மாற்றமாக நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் கூட நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய ரஹ்மத்தை நாம் பங்கீடு செய்திருக்கின்றோம். ஒருவர் குடிசையில் வாழ்கிறார், ஒருவர் மாடியில் வாழ்கிறார், ஒருவர் சொந்த வீட்டில் இருக்கிறார், ஒருவர் வாடகை வீட்டில் இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நாம் பங்கீடு செய்து வைத்திருக்கின்றோம். وَرَفَعْنَا بَعْضَهُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ لِيَتَّخِذَ بَعْضُهُمْ بَعْضًا سُخْرِيًّا, ஒரு சில மனிதர்களை விட சிறந்தவர்களாக சிறப்பானவர்களாக இந்த உலகத்தில் வசதி வாய்ப்பை நாம் கொடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த வசதி வாய்ப்பு உடைய மக்கள் ஏழை எளியவர்களின் மீது அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் படைத்தவர்களாக ஏழை எளியவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மஊன், இந்த உலகத்தில் அவர்கள் எதையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்களோ, உலகத்தினுடைய செல்வ நிலையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார்களே, அந்த ஒட்டு மொத்தத்தை விடவும் அல்லாஹ் எதை ரஹ்மத்தாக அவர்களுக்கு தருகின்றானோ அதுதான் சிறந்தது. அல்லாஹ் அதை கொஞ்சமாக கொடுத்தாலும் அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடிய ரஹ்மத் அதுதான் சிறந்தது. வலவுலா ஐ யகூனன் நாஸ், இந்த இடத்தில் அல்லாஹு தாலா மிக நுட்பமான ஒரு விஷயத்தை பேசுகின்றான். இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் இது அல்லாஹு தாலா அருளினால் கொடுத்தான் என்று யாரையும் நம்ப முடியாது, எதையும் அப்படி நம்பக்கூடாது. மாற்றமாக இந்த உலகம் ஒரு சோதனை களம். ஒருவர் செல்வந்தராக இருக்கிறார் என்றால் இது அல்லாஹினுடைய அருளினால் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்வதை விடவும் இது அவருக்கு சோதனைக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போன்று இது அல்லாஹினுடைய அருள், ஆனால் அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான், எனக்கு செல்வம் கொடுத்து
நான் அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா அல்லது நன்றி கொன்றவனாக இருக்கிறேனா என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியதை போன்று இந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். வலவுலா ஐ யகூனன் நாசு உம்மத்தன் வாஹிதா, இந்த உலக மக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் ஒரே அணியில் திரண்டு விடுவார்கள் என்று மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால், அதாவது ஒரு சிலர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் ஏழைகளாக இருக்கிறார்கள். ஒருவேளை முஸ்லிம் அல்லாத ஒட்டுமொத்த நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா செல்வத்தை வழங்கி இருந்தால், முஸ்லிம்களில் பலவீனமான ஈமான் இருப்பவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால், முஸ்லிம் அல்லாதவர்களின் மீதுதான் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது போல என்று சொல்லி இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஈமானையும் விட்டு முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கூட்டத்தில் போய் சேர்ந்திருப்பார்கள். இது அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்படி மட்டும் ஆகும் என்று இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் என்று பேசுகின்றான். வலவுலா ஐ யகூனன் நாசு உம்மத்தன் வாஹிதா, இந்த ஒட்டுமொத்த மக்களும் ஒரே அணியில் சென்று விடுவார்கள் என்று மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால், லஜஅல்னா லிமை யக்ஃபுரு பிர்ரஹ்மானி லிபுயூதிஹிம் சுகுஃபம் மின் ஃபில்லத்தின் வ மஆரிஜ அலைஹா யல்ஹரூன், முஸ்லிம் அல்லாத இறை மறுப்பாளர்களுடைய வீடுகளை, வீட்டினுடைய முகட்டை, அதே போன்று அவர்கள் ஏறி செல்லக்கூடிய படியை நாம் வெள்ளியினால் அலங்கரித்திருப்போம், வெள்ளியாக மாற்றி கொடுத்திருப்போம். மேலும் வலி புயூதிஹிம் அபுவாபம் வசுருரன் அலைஹா யத்தகிஊன், அவர்களுடைய வீட்டினுடைய கதவுகளையும் அவர்கள் மஞ்சனிக்கும் கட்டில்களையும் நாம் வெள்ளியினால் மாற்றி கொடுத்திருப்போம். வசுஹ்ருஃபா, வெள்ளியால் என்ன, தங்கத்தாலேயே நாம் மாற்றி கொடுத்திருப்போம். அவர்களுடைய வீட்டினுடைய முகட்டை, அவர்கள் ஏறி செல்லக்கூடிய படியை, அவர்கள் படுத்து உறங்கும் கட்டிலை, கதவுகளை, இவைகளெல்லாம் தங்கத்தினாலேயே நாம் மாற்றி கொடுத்திருப்போம். வ இன் குல்லு ஸாலிக லம்மா மதாஉல் ஹயாத்தி துன்யா, ஆனால் அற்பமான இந்த சொகுசான வாழ்க்கை என்பது மிக கொஞ்ச காலம், மிகவும் கொஞ்ச காலம். வல் ஆஹிரத்து இன்த ரப்பிக லில் முத்தகீன், நிலையான வாழ்வு என்பது இறையச்சவாதிகளுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தஆலா முடிக்கின்றான். இந்த ஒட்டுமொத்த கடைசியில் சொல்லப்படக்கூடிய கருத்தினுடைய ஆழம், அல்லாஹு தஆலா பேசுவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் செய்திருக்கக்கூடிய அருள்களை, இந்த உலகத்தில் அவர்களுக்கு செய்யப்பட்டுவிட்ட நிஅமத் என்று நீங்கள் மதிமயங்கி விடாதீர்கள். அது சோதனைக்காக தரப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது செல்வத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுவதல்ல, அது பரக்கத்தை கொண்டு. கொஞ்சமாக அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டாலும் அதில் உங்களுடைய மனதில் தன்னிறைவை அல்லாஹு தஆலா ஆக்குவானே, அதில் இருக்கிறது அல்லாஹுடைய அருள், ரஹ்மத், நிஅமத் என்பதை அல்லாஹு தஆலா சுருக்கமாக பேசி முடிக்கின்றான். இந்த 10 வசனங்களுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.